தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டோட்டோ டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய பேன் கார்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி ஆன்லைனில் ரீப்ரிண்ட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான். 50 ருபீஸ் பே பண்ணி பேன் கார்டை வந்து ரீப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூலிமா வந்துடும். ஸோ அதை எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் டுட்டோரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு NSDL ஃபேன் ரீப்ரிண்ட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும் அதுக்கான லிங்க். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா onlineservices.nsdl.com இந்த வெப்சைட் தான். இதில் உங்களுடைய ஃபேன் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இதில் வந்து உங்களுடைய மந்த்தும் இயர் மட்டும் கொடுத்தா போதும். இதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டின்னு இருக்கும். இது ஆப்ஷனல் தான், அது கொடுக்க தேவையில்ல, விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு அந்த கேப்சா வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. இதில் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கிளிக் பண்ணதும் உங்கள் ஃபேனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வரும். அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பின்கோட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொபைல் நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓடிபி சென்ட் பண்ணணும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து ஓடிபி சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் அனுப்புனாக்கல போத்துன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் இருக்கிறதுனால மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மொபைல் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து இதில் என்டர் பண்ணணும். உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேலிடேட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டுக்கு போயிடும். இதுக்கான சார்ஜஸ் வந்து 50 ருபீஸ். இப்போ வந்து பே கன்ஃபார்ம் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மெத்தடை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கான பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐ அக்ரின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டுன்னு வரும். இதில் கன்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஜென்ரேட் அண்டு பிரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு பேன் கார்டினுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொன்று என்ன பார்க்கணுன்னாக்கா, நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு வந்து ஃபஸ்ட்டு எதில் இருந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். நான் வந்து NSDL அப்ளை பண்ணதுனால NSDL போய்ட்டு ரீப்ரிண்ட் கொடுத்தேன். UTIயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கனாக்கா நீங்கள் UTI வெப்சைட்டில் போய்ட்டு பேன் கார்டை வந்து ரீப்ரிண்ட் கொடுக்கணும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்ததுனாக்கா நீங்கள் NSDL கொடுத்துக்கலாம். அப்படி NSDL வரலைனாக்கா UTIயில் கொடுக்கணும். ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு UTI ஃபேன் ரீப்ரிண்ட் கொடுங்க. அது கொடுத்த உடனே ஃபஸ்ட்டே அதுக்கான லிங்க்கு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய ஃபேன் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர், இது ஆப்ஷனல் தான். அடுத்து உங்களுடைய மந்த்தும் இயரும் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை அப்படியே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்ததுக்கு அப்புறம் ஓடிபி சென்ட் பண்ணணும். ஓடிபி வந்ததும் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்ட்டை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.